வணக்கம் மக்களே. நம்ம இப்போவே நல்ல சூடு நம்ம ஏலத்தோட்டத்துல பரம்புல நல்லா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு மழையும் இங்க கிடைக்கல. ஸோ இந்த ரீதியில நம்ம ஒரே ஒரு பாக்டீரியா வச்சு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ட்ரவுட் மேனேஜ்மெண்ட், ஹீட்டு, இது மாதிரி இலக்கரிச்சல், இலப்புள்ளி, இது போல உள்ள விஷயங்களை ஒரே ஒரு பாக்டீரியா வச்சு எப்படி மாற்றலாம்னு சொல்லலாம். இந்த பாக்டீரியா பிங்க் பிக்மெண்டட் மெத்தலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லும். ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா பிபிஎஃப்எம், பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோட்ராஃப்னு சொல்லலாம். அதாவது இந்த மெத்தலோ பாக்டீரியா என்ன செய்யும்னா, நம்ம செடியில சிஸ்டமிக்கா ஏறி, அதாவது ரூட் மூலியமாவோ அல்லது லீஃப் மூலியமாவோ சிஸ்டமேட்டிக்கா ஏறி செடிக்கு உள்ள வாட்டரை ரெகுலேட் பண்ணும், அதாவது பேலன்ஸ் பண்ணும். நமக்கு அதிகமா சூடு நம்ம இலையில பட்டுட்டு இருக்கு. இந்த சூடு படும்போது அதிகமா டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ஆகும். டிரான்ஸ்பிரேஷன்னா நமக்கு இலையில இருந்து ஆவியாகக்கூடியது. இந்த லாஸை நம்ம குறைக்கணும்னா இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணலாம். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், நம்மளோட ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய ஓப்பனிங் க்ளோஷரை நமக்கு சரியா ரெகுலேட் ஆக்கி தரும். அது மட்டும் இல்லாம நம்ம செடி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ரிலீஸ் பண்ற மீத்தேன் கேஸை அது சாப்பாடா எடுத்து இந்த பாக்டீரியா சில நல்ல growth ப்ரொமோட்டர்ஸை செடிக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த பாக்டீரியா, இந்த மெத்தலோ பாக்டீரியா என்ன growth ப்ரொமோட்டர்ஸை செடிக்கு ரிலீஸ் பண்ணும்னா, ஜிப்ரலின்ஸ், ஆக்சின், சைட்டோகைனின், ஐஏஏ போலுள்ள growth ரெகுலேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் செடிக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். எப்போ நம்ம இலையில அடிச்சு கொடுக்கும் போது. இதை நம்ம ட்ரென்ச்சிங் செய்யும் போது இந்த பாக்டீரியா, அதாவது இந்த பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோ பாக்டீரியா நம்ம ரூட் ஜோன்ல கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரீதிக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ஜிங்க் சாலிபிளைசேஷன், பாஸ்பரஸ் சாலிபிளைசேஷன் போலுள்ள காரியங்கள்லாம் செய்து அன்அவைலபிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த நியூட்ரியன்ஸை எல்லாமே செடிக்கு அவைலபிள் ஃபார்ம்ல மாற்றி கொடுக்கும். இந்த பிபிஎஃப்எம், அதாவது இது ஒரு பாக்டீரியா நம்ம ஆர்க்குனே சொல்லியாச்சு. இதை எந்த ஆர்கனிசத்தோடையும் சேர்த்து கொடுக்கலாம். உதாரணமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சூடோமோனாஸ், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைகோடர்மா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பெசிலஸ், இது கூடவும் சேர்த்து கொடுக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் இங்க நம்ம பார்க்கணும். எந்த பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோ பாக்டீரியாவை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அதையும் இங்க நம்ம சொல்லலாம். அதோட நேம் ரொசீவா. அதோட நேம் ரொசீவா. அதாவது இது மித்த பிபிஎஃப்எம் மாதிரி இல்ல, இது பிபிஎஃப்எம் பிளஸ். ஏன் இங்க பிளஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க இந்த மெத்தலோ பாக்டீரியா ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் இல்லாம மெத்தலோ பாக்டீரியாவோட 2-3 வகையான ஸ்பீசிஸ் இந்த ரொசீவால இருக்கு. அது போல பிளஸ்ன்னு இன்னும் ஏன் சொல்றோம்னா, வெறும் பிபிஎஃப்எம் மட்டும் இல்லாம பெசிலஸ் அல்டிடியூடினஸ் அப்படிங்கிற பெசிலஸ் ஸ்பீசிஸையும் இது கூட சேர்த்து கொடுக்குறோம். ஸோ இது நல்ல ரீதிக்கு நமக்கு பிளான்ட்டை இந்த மாதிரி ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல இருந்தும் பயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல இருந்தும், ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு கிளைமேட்டால வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது நமக்கு மாத்தி கொடுக்கும். பயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது ஒரு பூச்சியாலேயோ அல்லது ஒரு டிசீஸ்னாலேயோ வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் இது மாத்தி கொடுக்கும். இது எந்த இன்செக்டிசைட்ஸ் கூடவும் எந்த ஒரு ஃபங்கிசைட்ஸ் கூடவும் தாராளமா கொடுக்கலாம், எக்ஸப்ட் காப்பர் பேஸ்டு ஃபங்கிசைட்ஸ். அதை தவிர்த்துட்டு எது கூட வேணாலும் கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது செடியில நல்ல கிரீனிஸ் கிடைக்கும். ஸோ நல்ல கிரீனிஸ் கிடைக்கும் போது அதிகமான போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி நல்ல ரீதிக்கு நடக்கும். ஸோ போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டிஸ் இப்போ நல்ல ரீதிக்கு நடச்சுன்னா இந்த வெயில் காலத்துல கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு எடுத்து நமக்கு புது ஷூட் டெவலப்மெண்ட், அதாவது சிம்பு நல்லா கிடைக்கிற ரீதிக்கு டெவலப் பண்ணி வைக்கும். ஸோ இத்தனை ப்ராசஸும் உள்ள ஒரு பிபிஎஃப்எம்னா அது இந்த ரொசீவாவோட கண்டென்ட்ல நிறையவே இருக்கு. ஸோ இதை நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபோலியாராகவும் கொடுக்கலாம், ட்ரென்ச்சிங்காகவும் கொடுக்கலாம்.
எவ்வளோ டோஸ் அப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 400 ml உங்களோட ஒரு கூட்டுக்கு, அதாவது 200 லிட்டரு தண்ணிக்கு கொடுக்கலாம். இந்த 400 ml-ம் தனிச்சு தான் கொடுக்கணுமான்னு அவசியம் இல்லை. சூடோமோனாஸ் கூட கொடுக்கலாம், ட்ரைகோடர்மா கூட கொடுக்கலாம், பெசிலஸ் கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட எந்த இன்செக்டிசைட்ஸ் கூட வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம், எந்த நியூட்ரியன்ட் கூட வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அதிகமாக போகக்கூடிய நமக்கு நைட்ரஜன் பேஸ்டு உள்ள கண்டென்ட் கூடயும் சேர்த்து கொடுக்கலாம், அமினோ பேஸ்டு உள்ள கண்டென்ட் கூடயும் சேர்த்து கொடுக்கலாம், சீவீட் பேஸ்டு கூடயும் சேர்த்து கொடுக்கலாம், பல்விக் ஆசிட் கூடயும் சேர்த்து கொடுக்கலாம், ஹியூமிக் ஆசிட் கூடயும் சேர்த்து கொடுக்கலாம். அப்போ நீங்க இதெல்லாம் பயோஸ்டிமுலண்ட், இந்த மாதிரி பயோஸ்டிமுலண்டோடையோ வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் கூடயோ சேர்த்து கொடுக்கும்போது உங்களோட இதோட பலன் 2 மடங்கா அதிகரிக்கும். ஸோ வியூவர்ஸ், நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொசியோவோட, அதாவது பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோட்ராப்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்தீங்க. தேங்க்யூ.